இரு எண்களின் விகிதம் வந்து 3:5ங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவற்றின் கூடுதல் 144 எனில் பெரிய எண்ணோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நான் பெரிய எண் எப்படி ஃபைண்ட் பண்ண நான் ஃபைண்ட் பண்ணுவேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னா சிறிய எண்ணோட வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது நீங்க மைனஸ் பண்ணியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க டேரக்டா இதே நான் எப்படி மெத்தட்ல அப்ரோச் பண்ணனா அதே மெத்தட்ல அப்ரோச் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம பெரிய எண் தான் கண்டுபிடிக்க போறோம். வாங்க கண்டுபிடிக்கலாம். பெரிய எண் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் வேல்யூ இருக்குமேங்க. டோட்டல் கூடுதல் கொடுத்துக்கிறாங்க. அந்த கூடுதலை வந்து பைக் மேலே போடுங்க. பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா டோட்டல் ரேஷியோ எடுத்துக்கோங்க. டோட்டல் ரேஷியோ 3 + 5 ஆட் பண்ணி என்னங்க வருது 8 8 இன்ட்டு அடுத்தது அதோட விகிதம் போட்டுக்கோங்க. விகிதம் போட்டோமா விகிதம் 5. ஓகேங்களா? எதோடது பெரிய எண்ணோட விகிதம் என்னங்க 5. அதனால 5 போட்டேங்க. அதே சப்போஸ் சிறிய எண் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு ரேஷியோல எது சின்னதுன்னு பார்த்து அதோட வேல்யூ இங்கே போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது 8 டேபிள் இது 1 டைம் இது 18 டைம் ஆங்க. 18 × 5 மல்டிப்ளேஷன் பண்ணால் என்னங்க வருது 90 வருதா? பெரிய எண் 90 சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிறிய எண்ணோட வேல்யூ என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா பெரிய எண் கண்டுபிடிக்கிறது டோட்டல் வேல்யூ இருக்குமா அந்த வேல்யூ பைக் மேலே போட்டு பைக்கில் என்ன பண்ணா டோட்டல் ரேஷியோ போட்டு. ஓகேங்களா? இன்ட்டு நம்ம கிட்ட பெரிய எண்ணோட தான் கேட்டுக்கிறாங்க. பெரிய எண்ணோட ரேஷியோ என்னங்க 5 தானே. அதனால 5 போட்டாங்க. நீ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறாங்க. 8 டேபிள் 8 1 டைம் 144 வந்து 18 டைம் ஆங்க. அதனால 18 × 5 மல்டிப்ளேஷன் பண்ணால் 90 வருதாங்க. 90 தான் ஆன்சர். ஓகேங்களா?